எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இலவசம் என்ற வார்த்தை மிகவும் மோசமானது, கொடூரமானது. அதை நம்மை மூளைச்சலவை செய்து அடிமையாக்கி அதிலிருந்து மீள முடியாமல் செய்துவிடும். யார் அதை அறிமுகப்படுத்தினார்களோ, நம்முடைய அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட முட்டாள்தனத்தை எண்ணி எண்ணி வியந்து வியந்து அவர்கள் தொடர்ந்து சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள். கடந்த ஆண்டுகளில் நாம் ஒரு ரூ. 50க்கோ ரூ. 20க்கோ ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, 1 ஜிபி டேட்டா தருவாங்க. அதை நம்ம மாதம் முழுக்க பார்த்து பார்த்து செலவு பண்ணி மாதத்தோட கடைசி தேதி வரை 20 எம்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தோம். திடீர்னு எங்கேருந்தோ வந்த மகான் என்ன பண்ணார் அப்படின்னா, உங்களுக்கு இத்தனை ஜிபி இலவசமாக தரேன்னு சொன்ன உடனே நாம் எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் வாங்கினோம். விளைவு என்னாச்சு? இன்னைக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியுதா? இப்போ அதோட தொகை என்னவா இருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எனவே யார் என்ன சொன்னாலும் இலவசம் என்ற வார்த்தை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், எந்த இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் மிக கவனமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். ஒருவேளை அது உங்களை அடிமையாக்கி உங்களை கொன்றுவிடலாம். எனவே அந்த வார்த்தை எங்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நன்கு சிந்தித்து பாருங்கள். இலவசம் என்ற வார்த்தை மிக மோசமானது, கொடூரமானது. நம்மை நிச்சயம் அடிமைத்தனத்திற்கு இழுத்து சென்று அதிலிருந்து மீள முடியாத நிலைக்கு தள்ளி அதனால் ஏற்படக்கூடிய நிலைகளை யார் அறிமுகப்படுத்தினார்களோ அவர்கள் எண்ணி மகிழ்ந்து தன் வாழ்வில் இன்புறுவார். Free, the word is very dangerous than you expected in your life. It makes us to be a slave, and people who introduce the word free happily enjoy the slaveness and the madness of ourselves and earn from us. So, whenever the word free is introduced, wisely think until you realized what is really happening and be alert. ஏன்னா இந்த இலவசம் என்ற வார்த்தையெல்லாம் திடீர்னு அலைபேசியிலிருந்து ஒரு அழைப்பு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் விழுந்திருக்கு, நீங்கள் இதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு 5 கிராம் தங்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 10,000 விழுந்திருக்கு, இந்த நம்பரை வந்து தொட்டு ரூ. 100 போட்டால் போதும், அடுத்து நீங்கள் இந்த இடத்துக்கு நேரில் வந்தால் போதும், உங்களுக்கு இவ்வளோ தரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் நாம் வந்து எத்தனையோ செய்திகளை படித்திருக்கோம். எனவே ரொம்ப கவனமாக இருங்க. இலவசம் என்ற வார்த்தையை கவனமாக கையாள வேண்டும். மாற்றம் என்பது உன்னிலிருந்தான் தொடங்க வேண்டும். நன்றி.